இல்லை சார் பேசல. புதன்கிழமை அன்னைக்கு நடந்தது சார். புதன்கிழமை 4 மணிக்கு அவன் வந்து காமிச்சான். 4:15 மணிக்கு நான் மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். 4:15 மணி இருக்கும். அவன் வந்து காமிச்ச உடனே நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். மிஸ் இந்த மாதிரி இருக்குது, ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண சொன்னேனே, யாரும் ஃபோன் பண்ணலையான்னு அவங்க கேட்டாங்க. இல்லை மிஸ், யாரும் ஃபோன் பண்ணலை. உங்கள் வீட்டு பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? எனக்கு மனசு இப்போ எவ்வளோ வயிறு எரியுதுன்னா இதை சும்மா விட மாட்டேன் மிஸ், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நானுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் திரும்பி போட்டாலுமே ஃபோனும் வரல. அதுக்கப்புறம் இது வரலுமே ஃபோனும் வரல, எதுவுமே இது பண்ணல. என்னப்பா ஆச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டதுக்கு, இந்த மாதிரிம்மா ஸ்கூலில் வேலை செய்கிற ஆண்டி வந்து மூஞ்சில் துணி கட்டியிருந்தாங்கம்மா, அந்த பேக்கை தூக்கின்னு போய் வைக்கினாங்க. நான் இப்படி தூக்காமல் இப்படி தூக்கின்னு போனோம்மா சோல்ட்ரு மேலே. அது வந்து சோல்ட்ரு மேலே தூக்கின்னு போய் வச்சுட்டு நான் போயிட்டேன். நான் சாப்பிட வந்து உக்காந்தம்மா, அப்போ வந்து கொப்பளம் ஏதோ எரிகிற மாதிரி இருந்ததுன்னுட்டு வந்து பார்த்தேன். பாத்ரூமில் பார்த்தோன்னே கொப்பளம் மட்டும் ஆகிட்டு இருந்ததுமா. மிஸ்கிட் எடுத்துன்னு போய் காமிச்சேன். நான் காமிச்சோடனே அவங்க கூட ஒரு பையனை அனுப்பிச்சி கழுவ சொன்னாங்க. கழுவிட்டு வந்த உடனேயுமே எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இதுதான் சார் அவங்க சொன்னாங்க. டீச்சர் ஏமா மிஸ் அவங்க தேய்ச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கொடுத்துருக்கோம் சார். இதே தான் சார் நான் சொன்னேன். இப்போ உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதே தான் நான் சொன்னேன். எனக்கு என்னன்னா அந்த டீச்சர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், சஸ்பென்ஷன்னா பண்ணணும் ஒரு 3 மாதத்துக்கு. அந்த வேலை செய்ய சொன்னாங்க பார்த்தியா, அந்த லேடி யாருன்னு கேட்டு அவங்கள வேலை நீக்கம் செய்யணும் சார். இதுதான் நான் வைக்கிற ரிக்வஸ்ட்டே, வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி நான் எதுவுமே கேட்கல. நடந்தது அதான் சார். இந்த மாதிரி நடந்தது. நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணேன். எப்போவுமே என் பையன்கிட்ட காசு வாங்குறதுக்கோசம் ஃபோன் பண்ணும்போது அந்த கோகிலா மிஸ்கிட்ட கேட்டிருந்தேன், என் பையன் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இல்லை விளாடின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் கம்முன்னு விட்டேன். நான் எப்போதும் போல் 4:30 மணிக்கு வருவான் பையன், அவங்ககிட்ட அப்புறமா வாங்கிக்கலாம் கேஷ் அப்படின்னு நினச்சின்னு விட்டேன். பையன் வந்து 4 மணிக்கே வந்துட்டான். 4 மணிக்கே வந்துட்டு வெளியில் நின்றுட்டு கூப்பிட்டான் அவங்க அம்மாவை. எங்கள் அம்மாவை கூப்பிடு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்திருந்தான். அவனை கூட சொல்லியிருக்கான் உள்ளே. என் அந்த ஃப்ரெண்டை கூட சொல்லிடுறான் அம்மாவை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிட போகுது, பயிட போகிறேன், அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் கூப்பிட்டு விட்டோன்னே போய் பார்த்துட்டு ஒரு அழுகுறாங்க. என்னென்ன அழுகுறாங்க நினச்சி ஏஞ்சி வெளியில் வந்து பார்த்தா ஃபுல்லாக பட்டெக்ஸ் ஃபுல்லாக பொங்கிடுக்குது. அப்படியே அது மட்டும் கேஎம்சியில் சேர்த்தோம். இன்னும் எதுவும் சொல்ல. அப்படி சொல்லாமல் எப்படி சார் நீங்கள் கழுவிட்டு எண்ணெய் போட்டீங்க? கழுவிட்டு எப்படி எண்ணெய் போட்டீங்க? சரி ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாமே, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி. ஆமாம், அடுத்த நாள் வந்தேன். அந்த பேக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மிஸ் இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை 2 பேரும் லீவுனாங்க. நான் விட்டு போயிட்டேன். நம்மளும் போயிட்டேன். அவள் தான் எதுவுமே பேசிக்கல. புரியல. ஹெட் மாஸ்டர்கிட்ட தான் நம்ம ஹெட் மாஸ்டர் எனக்கு அப்போ தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு இவங்க தான் ஹெட் மாஸ்டர்ன்ட்டு. சரிங்களா? அதனால் அவங்கக்கிட்ட பேசல. நான் கோகிலா வீரா தான் கிளாஸ் மிஸ்ஸு. அதனால் அவங்கக்கிட்ட தான் நான் கேட்டேன். அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண நான் விட்டேன். அவங்களாம் வரல, எனக்கு மறுநாள் வரல அவங்க. அதனால் விட்டேன். அதை விட்டு நான் போய் என் பையனை பார்க்கணும்ல, அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன்.